3 ப்ரோமோவில் ஒன்றுமே தேரல. உட்காந்துட்டு நம்ம இந்த வினோத்தும் திவாகரை பற்றி பேசிக்கிட்டு அப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்கிற நார்மலான விஷயத்தை கமருதீன் ஒரு சில கேள்வி கேட்டுட்டு அப்படி ஓடிட்டு இருந்தது. 4ஆவது ப்ரோமோவில் தான் உருப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. கமருதீனை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வந்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து அவங்க 2 பேரும் எப்படி தெரியும், என்ன அவங்க சொன்னது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்ருக்காங்க. இந்த ப்ரோமோவை வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு சில பேரை வெளியே தெரியுது, வெளியே தெரிஞ்சிருக்குது, அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளேயும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க போல் இருக்குது. ஆனாலும் அதை வந்து இந்த ப்ரோக்ராமில் வெளியே கொண்டு வந்து காட்டுறதுக்கு இவங்க எல்லாம் தயாராக இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி ரைட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம், ஒரு 3ஆவது மனுஷன் மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே இவங்க பார்த்த விஷயத்தையும் இந்த கேமுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த கமருதீனை பார்க்கும்போது வந்து அந்த அசீம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு டைம் பயங்கரமான டாக்ஸிக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இது பண்ணி அது மூலமாக டைட்டில் ஜெயிச்சிட்டார். அப்படிங்கிறனால கமருதீன் அதே மாதிரி அசீம் மாதிரியே நம்மளும் தட்டி தள்ளிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அரோரா வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி எல்லா இடங்களையும் தனக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து லீடு கொடுக்க முடியுமோ அந்த இடத்துலாம் லீடு கொடுத்து அப்படியே அதை போய் வந்து அந்த புள்ள தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ ஆக இங்கே இந்த ஆதிரை அரோரா கமருதீன் அப்படிங்கிறவங்க வந்து நோக்கி போயிட்டே இருக்குது. கமருதீன் வந்து நம்ம ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பயம் பண்ணுறது சரியில்லை, மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துக்கு வந்து கமருதீன்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கான். நான் இப்படி தான் நடந்துப்பேன், நான் வந்து இந்த மனநிலைக்குள்ளே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அது உள்ளுக்குள்ளே இருக்கவங்கள ட்ரிகர் பண்ணுற அந்த ஸ்டாண்டு, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் வந்து அந்த பையனுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும் ப்ரோமோ கட்டில் உள்ளே வரதுக்கு உண்டான காரணம். எனக்கு என்னென்னா இவங்க எல்லாம் என்னென்னமோ உட்காந்து உருட்டி கிருட்டி அதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் கூட விஜய் சேதுபதி ஒழுங்காக வந்து கேள்வி கேட்கணும். இப்போ இது நடக்குதுன்னா இந்த நேற்றுலாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். சனிக்கிழமை உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறோம், அதில் ஒரு அளவு கண்டென்ட்டுமே இல்லை. என்னமோ வராப்பில் பேசுகிறாப்புல உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் கூட ஏதோ கண்டென்ட் கொடுத்துருவோம் போல இருக்குது. விஜய் சேதுபதி கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன்றாரு. அந்தளவு தான் அவர் வந்து பேசிட்டு கிடக்கிறாப்புல. அதில் வந்து தேவையில்லாத பல கேள்விகளை உட்காந்து கேட்டுட்ருக்காங்களே தவிர அவசியமான ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்றுமே கேட்கல. இவங்க மாற்றி கண்டமினிக்கு திட்டிக்கிறாங்க, அதை பண்ணிக்கிறாங்க, இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஷூட்டிங்கில் போயிட்டு வந்து மீட் பண்ணாங்க போல் இருக்குது. மீட் பண்ணி அதாவது இந்த இது இருக்குல்ல, பிக் பாஸோட ஷூட்டிங் போயிட்டு வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டவங்களாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் 18+ பேசிக்கிறாங்களே, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னா, நம்ம வந்து கேமராவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எடிட்டிங்கில் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது எடிட்டிங்கில் போயிடுச்சு. அது ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி செலிப்ரேஷன் அது இதுன்னு சொல்லி போயிட்டு அப்புறம் கமருதீனை வந்து கார்னர் பண்ணுற விஷயம் ஆகட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கவங்களாம் இந்த நாளை பயன்படுத்தலைன்னா அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏற்கனவே டிஆர்பியில் நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்கிற போது எல்லாமே 11 பாயிண்ட் 10 பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ டிஆர்பி வந்து 5 பாயிண்டில் தான் இருக்குது, 5 டிஆர்பியில் தான் இருக்குதாம்மா. அதை வேறு ஒன்று போட்டிருந்தாங்க, மகா மட்டமான இடத்த நோக்கி வந்து பிக் பாஸ் நகர்ந்து போயிட்டு இருக்குது. அது உண்மையான காரணம் உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டு. அப்புறம் அதை விட மிக முக்கியமான காரணம் ஸ்கிரிப்ட். நம்ம டேரக்டர் தான் குறை சொல்லணும், சும்மா வந்து வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் குறை சொல்லி தப்பு கிடையாது. டேரக்டர் ஒழுங்காக வந்து ஆட்களை உள்ளுக்குள்ளே எடுத்திருந்தா தானே அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. விஜய் டிவியில் இருக்கிற ப்ராடக்ட் ஒரு 4 பேர் எடுத்து வச்சுட்டு அந்த 4 ப்ராடக்ட்டையும் மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா எப்படி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர முடியும்? நம்மளுக்கும் டென்ஷனாக தான் இருக்கும், ஆடியன்ஸுக்கும் டென்ஷனாக தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் டென்ஷனாக தான் இருக்கும். பார்க்கலாம், இன்றைக்கி ஏதாவது உருப்படியாக நடக்கலை, அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம ப்ரோமோவை பார்த்து நம்ம பில்டப் ஆகிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது. முதல்ல அப்படி இருக்குன்னா எபிசோடை பார்ப்போம், லைவில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், அதுதான் போர் அடிக்கும். இப்போ என்னென்னா ப்ரோமோவே போர் அடிக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ மட்டும் நம்மளை பில்டப் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. விஜய் சேதுபதி வராரு, அந்த டைமில் டிஆர்பி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் வச்சு உருட்டி விட்றாங்களே தவிர மற்ற நாட்கள்லாம் வந்து ரொம்ப டல்லாகுது ப்ரோமோவுக்கும் உள்ளுக்குள்ளே போய் அந்த இதுக்குள்ளே போய் டாஸ்க்குள்ளே போய் பார்த்தாலோ இல்லை வந்து லைவில் போய் பார்த்தாலோ ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக போகிற ஃப்ளோவை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அரோரா தான் வெளியே போவான்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த புள்ள அக்ஷயா இருக்கலாம், அந்த புள்ள தான் வெளியே போகுது போல் இருக்குது. அப்சரா அந்த புள்ள தான் வெளியே போதா இன்றைக்கி. ஆக ஒரு கோட்டாவில் உள்ள வந்திருந்தாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கோட்டாக்குள்ளே வந்திருந்தாங்க. அவங்கள வந்து அந்த பர்சனல் கதையை சொல்ல விட்டாங்க. அவங்க கதையை கேட்டோம், அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கல போல இருக்குது. பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக வந்து பிக் பாஸ் மக்கள் ஏற்றுக்கல. அது ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு போடுற அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ணவே கிடையாது. அதனால் நம்ம அதுக்கு மேலே பேசி ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி நடக்கட்டும், இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு அப்புறம் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். நாளையிலேருந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வரும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.